எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அலப்பி டே 1 டூர் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அலப்பி பற்றி இங்கே என்ன மாதிரியான பிளேசஸ் இருக்குது, நான் எப்படி அலப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், என்னென்னலாம் வந்து இங்கே அலப்பியில் நம்ம பண்ண முடியும். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் அலப்பி இஸ் நோன் ஃபார் போட் ஹவுசஸ் அண்ட் இந்தியாவோட வெனிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பேக் வாட்டர்ஸோட லைஃப் வந்து இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரூம் செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னோடய ரூம் டூர் காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்லிங் லேக் பேலஸ் அலப்பியில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக் வாட்டர்ஸ் ரெசார்ட் மாதிரி. நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி அலப்பி வந்து போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக போட் ஹவுசஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து போட் ஹவுசஸ் வந்து சூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்ற ரீசனுமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ரூம் டூர் காமிச்சிடுறேன். இதோடைய எனக்கு வந்து ப்ரைஸிங் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றதையுமே காமிச்சிடுறேன். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டுடியோ ரூம் மாதிரி, ஒரு சூட் மாதிரி, ரொம்பவே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். கிட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகல. கிட்ஸை வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு போயிருந்தேன். நாங்கள் வந்து ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பும் வந்து கம்பைன் பண்ணியிருந்தனால வந்து கிட்ஸை வச்சுட்டு நம்மளால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டு போயிருந்தோம் அவங்கள. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிளாக் டீ கெட்டில் இதெல்லாம் வைக்கிறதுக்கான இடம் வந்து இருக்குது. அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ்ஸ் அண்ட் இண்டக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஸ்டெர்லிங்கில் ஒரு சில இடத்துல வந்து இண்டக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு ஒன்லி ஃப்ரிட்ஜ் மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டோர் போட்டு அது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு கன்சீல்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஆப்வியஸ்லி ஒரு டிவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சீட்டர் சோஃபா அண்ட் ஒரு குவீன் சைஸ் பெட். 3 சீட்டர் சோஃபா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருந்தது, நல்லா வந்து க்ளீனாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ பாய்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு கெஸ்ட்டு வராங்க, யாராவது நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து மீட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா கூட பெட்லேயே உட்காந்து கவுச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து சோஃபாஸில் கூட உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு மிரர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு டோர் இருக்குது. இந்த டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆசமான வியூ நம்மளுக்கு வந்து பின்னாடி உட்கார்ந்து ரொம்பவே அழகாக வந்து பார்க்குறதுக்கு. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பேக் வாட்டர்ஸோடைய வியூ. அண்ட் இந்த ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய ரூம்ஸ், இந்த சின்ன சின்ன ரெசார்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி இந்த தண்ணியிலேயே தான் வந்து அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த வியூ வந்து. அண்ட் காலையில் வந்து அந்த பறவைகள்லாம் வந்து உட்கார்றதுக்கு எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து டே 2ல் வந்து இன்னும் நிறைய கேப்சர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதை நான் காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் கம் பாத்ரூம் ரெண்டுமே கம்பைண்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் அண்ட் பிக் மிரர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் ஃப்ளஷ் மட்டும் கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகாமல் இருந்தது. ஸோ அது ஒன்லி ட்ராபேக் மட்டும்தான் நான் இங்கே ஃபேஸ் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நான் ஏன் வந்து ரெசார்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக் வாட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரைடாக எடுத்துக்கலாம். ஒரு க்ரூ மாதிரி கூட ஒரு 3 hours 4 hours போயிட்டு பேக் வாட்டர்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு வர முடியும். பட் நைட் ஸ்டே பேக் வாட்டர்ஸ் எடுக்கும்போது பேக் வாட்டர்ஸில் போட் ஹவுசஸ் வந்து எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கிட்ஸோடலாம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, கிட்ஸோட பெரியவங்களோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் போட் ஹவுசஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து இங்கேயே அதாவது இந்த நம்ம ரூம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோஸ் ஹெவியாக இருந்தது. ஈவினிங்ஸ்க்கு மேலே வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய டோரை வந்து ஓப்பன் பண்ணி வைக்க முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து
மஸ்கிட்டோஸ் இருந்தது. ஸோ போட் ஹவுஸஸில் வந்து கேட்கவே தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு போட் ஹவுஸ் போனவங்க வந்து கொஞ்சம் எனக்கு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து இந்த நீச்ச வாடை அடிக்குது, தண்ணி வாடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா போட் ஹவுஸ் வந்து மூமெண்ட்டில் இருக்கும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஸ்மெல்லெல்லாம். ஆனால் நைட்டில் வந்து எஸ்பெஷலி நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல வந்து போட்டுறாங்க, பார்க் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாடை வந்து தண்ணி வாடை வந்து அடிக்குது. அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து போட் ஹவுஸஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணல, க்ரூஸ் மாதிரி போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மஸ்கிட்டோஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பொதுவாகவே ட்ராவலிங்கில் வந்து எப்போவுமே ஒரு கோகோனட் ஆயில் வந்து கேரி பண்ணுங்கள். அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து வெளியில் தண்ணி மாறுறதுனால ஸ்கின் பிரேக் அவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட இந்த கோகோனட் ஆயில் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த கொசுலாம் கடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் கேரி பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா டிசைனோடைய கோல்டு ப்ரெஸ்ட் வர்ஜின் கோகோனட் ஆயில் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் புக் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு லாங் ஸ்பேஸ் வாக்கிங் பண்ணணுமா, நம்ம வெளியில் போய் வந்து அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பிளேஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். போட் ஹவுஸ்னால் ரொம்ப ஸ்டக் ஆயிடுவோம் ஒரே இடத்துல. எவ்வளோ நேரம் நம்ம ஒரு போட் ஹவுஸில் வந்து தண்ணி பார்த்துட்டே இருப்போம். ஒரு 2 hours பார்ப்போம், 3 hours பார்ப்போம். அதை நம்ம க்ரூஸ்லேயே பார்த்துக்க முடியும். ஃபுல் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு டைத்தில் ஒரு போராக ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து இதை சூஸ் பண்ணியிருந்தோம். இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் வந்து எடுக்க பிடிக்குமா, இல்லை உங்களுக்கு வந்து போட் ஹவுசஸ் போக பிடிக்குமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்செட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு க்ரூஸ் வரப்போகுது, அதில் நம்ம வந்து போயிட்டு நம்ம சன்செட் பார்க்கலாம். ஸோ வாங்க அலப்பியோட பேக் வாட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்கான ஒரு போட் ஹவுஸ் வந்து வந்துட்டுருக்கு. நான் ஆக்சுவலி தூரமாக பார்த்ததும் இந்த போட் ஹவுஸில் தான் எங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டர்லிங்கோடைய லேக் பேலஸ் ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு வந்து 6000 ப்ளஸ் டாக்ஸஸ் வந்து எங்களுக்கு வந்திருந்தது. அதில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு இன்க்ளூசிவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டீ காஃபி வந்து இன்க்ளூசிவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரோடைய க்ரூஸ் வந்து எங்களுக்கு இன்க்ளூசிவாக வந்திருந்தது. இதுக்கு தவிர்த்து நம்மளுக்கு அங்கே வந்து ஸ்பீட் போட் இருக்குது, அப்புறம் வந்து பைக் ரைடு இருக்குது, வாட்டர் பைக் ரைடு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து பெடலிங் போட் இருக்குது, அதுவுமே வந்து இந்த பேக்கேஜ்குள்ளேயே ஃப்ரீயாகவே வந்துடுது. ஸோ இந்த போட்டில் தான் வந்து நாங்கள் வந்து 1 hour க்ரூஸ் வந்து போகிறோம். இது ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் போனது. அதுக்கப்புறம் இப்போ இவங்களை இறக்கி விட்டுட்டு செகண்ட் பேட்ச் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையில் ஒரு வாட்டி கன்னியாகுமரி போயிருந்தேன். அப்போ வந்து போட்டில் ஏறுறதுக்கே ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. பட் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட் வர்றதுக்கு முன்னாடி அந்த இது வர்றதுக்கு அந்த க்ரூ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. பட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கேஷுவலாகவே ஏறிட்டேன். அது எனக்கான பயம் போயிடுச்சா, இல்லை வந்து இப்போ அந்த அளவுக்கு வந்து போட்ஸ் எல்லாம் ஏறும் போது ஷேக் ஆகலையா, இப்போ நிறைய அட்வான்ஸ்டாக எடுத்துகிட்டு இருந்திருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே போகிறதெல்லாம் கொஞ்சம் வந்து நிறையவே டாண்ட்ரோம்ஸ் கொடுக்கும். பட் இப்போ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி போட்டில் ஏறும்போது அதை வந்து அப்படியே வாபிள் ஆகும்போது பயமாக இருக்குமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சூப்பரான ஒரு 1 hour க்ரூஸ்க்கு நான் இப்போ உங்களை கூப்பிட்டு போகிறேன். இல்லை நான் பேச போகிறதில்ல, மியூசிக்கில் இந்த வியூஸை என்ஜாய் பண்ணுங்கள்.
ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு இடம், ரொம்ப டிவைனாக பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறையே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் நடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எவ்ரிடே நம்ம எப்படி ஒரு பைக்கு அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு எவ்ரிடே நம்ம வெளில போகிறோமோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய போட்டு ஜெட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான போட் ஹவுசஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதோடைய பார்ட் 2ல் இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் அண்ட் கேரளாவை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.